Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஸ்டாட்டிக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து மெக்கானிக்ஸ்ல ஒரு பிரான்ச். இது வந்து நம்ம ஒரு பார்ட்டிகிள் வந்து ரெஸ்ட் பொசிஷன், அதாவது ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருக்கும்போது ஸ்டாட்டிக்ஸ் வந்து பேசுவோம். ஃபுல்லாவே வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கத பத்தி மட்டும் தான் பேசுவோம். First forceனா என்னன்னு பார்ப்போம். Force as any cause which produce or tends to produce a change in the existing state of rest or uniform motion in a straight line. நம்ம ஃபோர்ஸ்னாலும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு ஃபோர்ஸ்னால் என்ன, ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ஒரு ரெஸ்ட் பொசிஷன்லையோ இல்லை யூனிஃபார்ம் மோஷன்லையோ இருக்கும்போது ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது தான் வந்து அதோட நார்மல் ஸ்டேட்டில் இருந்து சேஞ்ச் ஆகும். அந்த நேச்சுரல் ஸ்டேட்டில் இருந்து சேஞ்ச் ஆகிறது அதை தான் வந்து ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம். இங்கே ஃபோர்ஸோட டைப்ஸ் வந்து 3 சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன், டென்ஷன் அண்டு ரியாக்ஷன். அதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும், எந்த இடம்ன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனும் இருக்கும். இது எல்லாமே வந்து ஃபோர்ஸில் நல்லாவே தெரியும். நம்ம ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனோட வரும் ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன். அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷனுங்கும்போது ஒரு 2 பாடிஸ்க்கு இடையில வந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாமல் நடக்கிற ஃபோர்ஸ் தான் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிராவிடேஷ்னல் அட்ராக்ஷன். இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம நிற்கிறோன்னா நம்மளோட பாதை எப்படி தரையில் பட்டே இருக்குது, எப்பயுமே படுது. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால தான் நம்ம நார்மலாக நிற்கிறோம். இதே நம்ம வேறு அந்த மாதிரிலாம் போனோம்னா நம்மளால் நிற்க முடியாது. பறக்கிற மாதிரி தான் ஸ்டேஜில் தான் இருப்போம். அங்கே வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இல்லாதனால நம்மளுக்கு எர்த்தில் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்கனால தான் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸ் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதனால வந்து இது வந்து அட்ராக்ஷன். ரிப்பல்ஷன்னா இப்போ நீங்கள் ஒரு நார்த்து போல நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் உங்களுக்கு அங்கே வந்து ஒட்டாது. இதே நீங்கள் நார்த்தே சவுத்தே இது பண்ணிங்கன்னா ஒட்டும். இதுவே வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் ரெண்டுக்குமே சேர்த்து. நெக்ஸ்ட்டு டென்ஷன் ஆர் த்ரஸ்ட். When a push or pull of a body by the means of a string or rod, we exert some force on the body throughout the string or rod. Such forces are called tension or thrust. அதாவது டென்ஷன் அல்லது த்ரஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பார்ட்டிக்கிள் நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கயரில் வந்து நீங்கள் ஒரு பால் கட்டி தொங்க விடுறீங்க. அந்த பாலை நீங்கள் மூவ் பண்ண வைக்கணும்னா நீங்கள் ஸ்ட்ரிங்கு தானே ஆட்டுவீங்க. அந்த பாலையா நம்ம மூவ் பண்ணுவோம், ஸ்ட்ரிங்கு தான் மூவ் பண்ணுவோம். அந்த பார்ட்டிக்கிளை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஒரு இன்டர்மீடியேட்டாக ஒரு பார்ட்டிக்கிள் கனெக்ட் ஆகிருக்கல, இந்த ஸ்ட்ரிங்கு அல்லது ராடு. இப்போ நான் ஒரு ஸ்கேலில் வந்து ஒரு பாலை வச்சுருக்கேன். அந்த பாலை நான் மூவ் பண்ணணும்னா நான் ஸ்கேலை மூவ் பண்ணேனால அந்த பால் மூவ் ஆகுமா? அது மாதிரி தான் நம்ம ஒரு பார்ட்டிக்கிளை டைரெக்டாக மூவ் பண்ணாமல் ஒரு இன்டர்மீடியேட்டை வச்சு ஒரு புஷ் ஆர் புல் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து மூவ் பண்ண வைக்கிறோம்ல, அதுதான் வந்து டென்ஷன் அல்லது த்ரஸ்ட்டு. அந்த கயர் மேலே இருக்க அந்த ஃபோர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு டென்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க பாஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன். த ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த டைரக்ட் கான்டாக்ட் ஆர் நோன் அஸ் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இப்போது ஆக்ஷன்னா ரியாக்ஷன்னா என்னென்னா, நம்ம டைரெக்டாகவே அந்த பார்ட்டிக்கிள் மேலே நம்ம டைரெக்டாகவே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம்ல, அதுதான் வந்து ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இப்போது நான் ஒரு பாலை வந்து இது பண்ணுறேன், தள்ளி விட்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த பால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பால் தள்ளி விட்றேன், செகண்ட் ஒரு பால் தள்ளி விட்றேன்னா ஃபஸ்ட்டு பால் போய் செகண்ட் பாலில் படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி பட்டுச்சுன்னா அது வந்து ஆக்ஷன். அதே திரும்ப செகண்ட் பால் வந்து ஃபஸ்ட்டு பாலுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அந்த பால் வேறு டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மூமெண்ட் ஆகுதுல, அது வந்து ரியாக்ஷன். ஒரு ஃபோர்ஸ்னால் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா நியூட்டன் தேர்ட் லா மாதிரி தான் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல, அதுதான் வந்து ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வேணும்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.
Equilibrium. When a number of forces act on a body and keep it at rest, the forces are said to be in equilibrium. ஈக்லிபிரியம்னா இப்போ நம்ம ஒரு பார்ட்டிக்கிள் எடுத்துக்கோங்களேன். அந்த பார்ட்டிக்கிளில் நீங்கள் நிறையா ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த பார்ட்டிக்கிள் வந்து மூமெண்ட் ஆகாமல் ஒரே இடத்துல ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஈக்லிபிரியம். Equilibrium of two forces. If two forces are equal and opposite, that is the two forces acting on the body be such that they have equal magnitude, same line of action and opposite direction, these two forces are in equilibrium. Conversely, if two forces acting on the body are in equilibrium, be in equilibrium, then they must be equal and opposite, that is they must have same magnitude, same line of action and opposite direction. இப்போது ஒரு பார்ட்டிக்கிளுக்கு ஒரு 2 ஃபோர்ஸ் எடுத்துக்கிறீங்க. 2 ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 ஃபோர்ஸும் எப்போ ஈக்லிபிரியம்னு நம்ம சொல்லுவோம்னா, ஈக்லிபிரியமாக இருக்கணும்னா அது 2 ஃபோர்ஸுமே சேம் டைரக்ஷன்லையும் சேம் மேக்னிடியூட்லேயும் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன்லேயும் இருக்கணும். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த 2 ஃபோர்ஸும் வந்து ஈக்லிபிரியம்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து ஒரு 2 ஃபோர்ஸுக்கு சேம் மேக்னிடியூட், சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அப்படியே கான்வர்ஸ் தான். இது இருந்தால் ஈக்லிபிரியமாக இருக்கும். ஈக்லிபிரியமாக இருந்தால் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அவ்வளோதான். மேக்னிடியூட்னா டிஸ்டன்ஸு, லைன் ஆஃப் ஆக்ஷன்னா இப்போ ஒரு சேம் லைன்லேயே நம்ம வந்து ஃபோர்ஸை ரெண்டுமே ஒரே லைனில் ஃபோர்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன்னா இங்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் வரும், இங்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் வரும், அதுதான் ஆப்போசிட் டைரக்ஷன். எந்த ஒரு பார்ட்டிக்கலாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருந்தால் நம்மளுக்கு ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸும் இருக்கும். அது மாதிரி தான் நம்மளுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் எப்போயுமே இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். நெக்ஸ்ட்டு ரிசல்டன்ட் அண்ட் காம்போனண்ட். ரிசல்டன்ட் அப்படின்னா இப்போது ஒரு நிறையா ஃபோர்ஸ் 2 or more ஃபோர்ஸ் நம்ம F1 F2 நிறையா ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எல்லா ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும்போது அந்த பாடியில் என்ன ரியாக்ஷன் நடக்குதோ அதை நான் ஒரே ஃபோர்ஸால் ரெப்ரசன்ட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் எனக்கு வந்து ரிசல்டன்ட்டு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. If 2 or more forces F1, F2, F3 etc. act on a rigid body and if a single force R can be found whose effect on the body is same as that of the forces F1, F2 etc. put together, then the single force R is called the resultant of the force and the forces F1, F2, F3 etc. are called components of the force of R. ஆரோட காம்போனன்ட்ஸ், அந்த F1 F2 எல்லாமே அந்த ஆர்ன்றதோட காம்போனன்ட்ஸு. இந்த F1 F2 F3ன்ற நிறையா ஃபோர்ஸ் இருக்குது. ஒரு பார்ட்டிக்கலில் நான் நிறையா ஃபோர்ஸ் F1 F2 நிறையா ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோர்ஸில் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் நடக்கும், நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன் சேஞ்ச் ஏதாவது தெரியும். அந்த சேஞ்சை நான் ஒரே ஃபோர்ஸால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸை தான் ஆர்ன்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அதுதான் வந்து ரிசல்டன்ட். இந்த F1 F2ன்றது வந்து காம்போனண்ட், அதோட காம்போனண்ட்னு சொல்கிறாங்க. சிம்பிள் கேசஸ் ஆஃப் ஃபைண்டிங் த ரிசல்டன்ட். இப்போ ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் கேசஸ் பார்க்குறாங்க. இப்போ 2 ஃபோர்ஸ் P and Q act in the same direction simultaneously on the particle. The resultant is clearly equal to P plus Q acting in the same direction on it. இப்போது 2 ஃபோர்ஸ் P, Qன்னு 2 ஃபோர்ஸ் வந்து ஒரு பார்ட்டிக்கலில் சேம் டைரக்ஷனில் சைமல்டேனியஸாக ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதோட ரிசல்டன்ட் என்னவாக இருக்கும்னா P ப்ளஸ் Qவாக இருக்கும். P ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும், Q ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும், ரெண்டும் சேர்த்து P ப்ளஸ் Qவாக இருக்கும். இதுவே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளுக்கு ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் P மைனஸ் Q. இதை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, P ஈக்குவல் அண்ட் Qன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங்னா எது வந்து பெருசோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். P ஃபோர்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா P ஃபோர்ஸ் எடுத்துக்கணும், Q ஃபோர்ஸ் பெருசாக இருந்தால் அது Q எடுத்துக்கணும். அதனால தான் இப்படி கொடுத்துருப்பாங்க. P மைனஸ் Q தான் நம்மளுக்கு ரிசல்டண்ட்டாக இருக்கும். டைரக்ஷன் என்ன டைரக்ஷனாக இருக்கும்னா கிரேட்டர் ஃபோர்ஸோட டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு parallelogram of forces. parallelogram law of forces என்னன்னு பார்ப்போம். If two forces acting at a point be represented in magnitude and direction by the sides of the parallelogram drawn from the point, the resultant is represented both in magnitude and direction by the diagonal of the parallelogram drawn from that point. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ
பேரலோகிராம்லானா இப்போது 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இந்த டயக்ராம் பாருங்கள். P இது Q, இந்த Q இந்த P, இது ரெண்டும் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்குன்னா, அதை வந்து நீங்கள் ஒரு பேரலோகிராம் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்குன்னா, இந்த டயக்னல் ஏசி இருக்குல்ல, இது இங்கே தான் வந்து அதோட ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 2 forces acting at a point represented in magnitude and direction. 2 ஃபோர்ஸை மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனால் நம்மளால் ரெப்ரசன்ட் முடியும். பை த சைட்ஸ் ஆஃப் த பேரலோகிராம். ஒரு பேரலோகிராமோட சைடால் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்னா, ரெப்ரசன்டட் போத் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த டயக்னல் ஆஃப் த பேரலோகிராம். அதோட டயக்னலால் நம்ம ரிசல்டண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ரிசல்டன்ட் வந்து டயக்னலில் தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே ஏபி ப்ளஸ் ஏடி ஈக்குவல் டு ஏசி. அதை தான் இங்கே ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. பிக்யூ வந்து ஏன்ற பாயிண்ட்லேருந்து ஆக்ட் ஆகுது, அதுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்குது. ஏபின்ற லைனும் ஏடின்ற லைனும் தான் பிக்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது பேரலோகிராமை வந்து நம்ம வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அதோட டயக்னலில் தான் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வந்து இருக்குது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் சொல்லலை. ஏபி ப்ளஸ் ஏடி ஈக்குவல் டு ஏசி. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் 2 forces ஆக்டிங் அட் எ பாயிண்ட். இதே வந்து அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னேன். பேரலோகிராமில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, 2 ஃபோர்ஸை வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை வச்சு ஒரு பேரலோகிராமால் ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த பேரலோகிராமில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதோட ஆங்கிள் வந்து நான் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். 2 ஃபோர்ஸுக்கும் இடையில உள்ள ஆங்கிளை வந்து நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த ஹரிசாண்டலோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து நான் பையின்னு எடுத்துக்கிறேன். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள். பிசிஇ இந்த ட்ரையாங்கிள், பிசிஇ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சைன் சிபிஇ, அதாவது இந்த ஆங்கிள் சைன் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னவாக இருக்கும், sin theta equal to opposite by hypotenuse. Opposite என்னது CE, இதுதான் opposite. Hypotenuse என்னது BC. அப்போ வந்து CE by இது வந்து Q vector. ஏன்னா இது வந்து Q vectorன்றனால இதோட பேரலாக இங்கே இருக்கிறது வந்து Q vectorஆக தான் இருக்கும். அதை தான் Qன்னு கொடுத்துருக்கோம் இங்கே. அப்போ CE equal to Q sin alpha நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு BE equal to Q cos alphaன்னு கிடைக்கும். இதில் இந்த ஆல்ஃபாவுக்கு நீங்கள் காசு எடுங்க. காசு எடுத்திங்கன்னா adjacent by hypotenuse BE by BC. அப்போ BE by Qன்னு வரும். Q cos alphaன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரிசல்டன்ட் எங்கே இருக்குதுன்னு சொன்னேன், இதுதான் ரிசல்டன்ட்னு சொன்னேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ACE இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AE ஸ்கொயர் ப்ளஸ் CE ஸ்கொயர் நம்ம எழுத முடியுமா? இது வந்து பித்தாகரஸ் தியரம் படி எழுதுகிறோம். AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AE ஸ்கொயர் ப்ளஸ் CE ஸ்கொயர் நம்மளால் எழுத முடியும். இந்த AC ஸ்கொயருன்றது தான் R ஸ்கொயர் நம்மளுக்கு, அதானே R, அதனால் அது வந்து R ஸ்கொயர். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா AE ஸ்கொயர் ப்ளஸ் CE ஸ்கொயர். AEயை நம்ம எப்படி எழுதலாம், AB ப்ளஸ் BEன்னு எழுதலாமா? AB ப்ளஸ் BEன்னு எழுதினோம்னா ABன்றது P, BEன்றது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் Q cos alpha, அடுத்து CEன்றது Q sin alpha. இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். A ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படிப்படுங்க. A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர். இங்கே Q cos ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் Q ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடைக்கும். இதில் நீங்கள் Q ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடைக்கும். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு 1ன்னு தெரியும். அப்போது 1 போட்டோம்னா Q ஸ்கொயர் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு R ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ நம்மளுக்கு ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் என்ன வேணும், R என்னன்னு கிடைக்கும், ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் Q ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு மேக்னிடியூட். நெக்ஸ்ட்டு நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா tan ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், tan பை கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம பையின் தான் ஆங்கிள் எடுத்துருக்கோம், அதனால tan பை கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் வந்து பை, 2 ஃபோர்ஸுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா, அது வந்து குழப்பிக்காதீங்க. இப்போ tan பை என்ன, CE பை AE. CE என்ன
q sin alpha. AE என்ன இங்கே பார்த்தோம்ல AB + BE P + Q cos alpha. இதுதான் வந்து நம்மளுக்கு டைரக்ஷன். Magnitude and direction of the resultant in terms of P, Q and alpha. Next, corollary என்ன சொல்கிறாங்கன்னா, if the forces P and Q are at right angle to each other, ஒருவேளை அந்த ரெண்டு ஆங்கிளும் ரைட் ஆங்கிளாக இருக்குது, அதாவது ஆல்ஃபா வந்து 90 டிகிரியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு காஸ் ஆல்ஃபா என்ன காஸ் 90 டிகிரிங்கும் போது 0 வந்துடும். சைன் ஆல்ஃபா சைன் 90 டிகிரி 1 கிடைக்கும். இப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் காஸ் ஆல்ஃபாவுக்கும் சைன் ஆல்ஃபாவுக்கும் பதிலாக காசுக்கு பதிலாக 0வும் சைனுக்கு பதிலாக 1வும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா R = √P² + Q² tan π = Q/P. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக இருக்கும், அதோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு கரோலரியில் என்ன சொல்கிறாங்க, ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டுமே ஈக்குவல்னால் பியும் க்யூவும் ஈக்குவல்னு அர்த்தம். P = Q எடுத்துக்கிட்டிங்கன்னா Q இருக்கிற இடத்துலலாம் P போடுங்க. போட்டோம்னா P² + 2P² cos alpha + P² வரும். P² ஃபுல்லாக காமனாக எடுத்துக்கோங்க. 2P² காமனாக எடுக்கலாம். P², 2P² கிடைக்கும். 2P² காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 + cos alphaன்னு கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2P cos alpha/2ன்னு கிடைக்கும். 1 + cos alphaக்கு பதிலாக 2 cos² alpha/2ன்ற ஃபார்முலா படி போடுறோம். அப்போது 2P cos alpha/2ன்னு நம்மளுக்கு ரிசல்டன் கிடைக்கும். R வந்து 2P cos alpha/2 எப்போது ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது. tan π எவ்வளோவா இருக்கும், tan alpha/2, அதாவது π = alpha/2வாக இருக்கும். ஆங்கிள் வந்து alpha/2 பாதியாக இருக்கும். Thus, the resultant of two equal forces P at an angle alpha is 2P cos alpha/2 in the direction bisect the angle between them. அதாவது π = alpha/2 அதை தான் சொல்கிறாங்க. இந்த கரோலரிலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நிறையா தடவை கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு ஃபோர்ஸு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிசல்டன்ட் எப்படி கிடைக்கும், டைரக்ஷன் எப்படி கிடைக்கும், ரைட் ஆங்கிளாக இருந்தால் ரிசல்டன்ட் எப்படி கிடைக்கும், டைரக்ஷன் எப்படி கிடைக்கும், இதெல்லாம் வந்து நிறைய தடவை கேட்டது தான். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கரோலரி பார்ப்போம். let the magnitudes P and Q of two forces acting at an angle alpha be given, then the resultant R is greatest when cos alpha is greatest. எப்போ வந்து நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஆல்ஃபா வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்கும்போது ரிசல்டன்ட்டோட வேல்யூ கிரேட்டஸ்ட்டாக கிடைக்கும். அப்போ காஸ் ஆல்ஃபா = 1ன்னா ஆல்ஃபா வந்து 0வாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் இது கிடைக்கும். In this case, the force act along the same line in the same direction and R = P + Q. ரெண்டுமே வந்து ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன் சேமாக இருக்கும்னு சொன்னேன். P + Qவாகவே நம்மளுக்கு ரிசல்டன்ட் கிடச்சிரும். The least value of R occurs when cos alpha is least. நம்ம cos alpha வந்து 1ன்னு எடுக்கும்போது நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ கிடைக்கிது. ரிசல்டன்ட்டோட கிரேட்டஸ்ட் வேல்யூ எப்போனா P + Q சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கணும். சேம் லைனில் சேம் டைரக்ஷனில் இருந்ததுன்னா R = P + Q நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் ரிசல்டன்ட் கிடைக்கும். இதுவே வந்து R எப்போ லீஸ்ட்டாக கிடைக்கும்னா காஸ் ஆல்ஃபா வந்து லீஸ்ட்டாக இருக்கும்போது, நம்மளுக்கு காஸ் ஆல்ஃபாவில் லீஸ்ட் வேல்யூன்னா -1. அப்போ காஸ் ஆல்ஃபா = -1ன்னு எடுத்தோம்னா ஆல்ஃபா = 180 டிகிரின்னு வரும். ஆல்ஃபா 180 டிகிரின்னா R = P - Q. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. P + Qன்றது தான் நம்மளுக்கு கிரேட்டஸ்ட்டு ரிசல்டன்ட்டு, கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ், ரிசல்டன்ட்டோட கிரேட்டஸ்ட்டு. இது வந்து லீஸ்ட்டு, ஆரோட லீஸ்ட் வேல்யூ P - Qன்றது. அதோட டைரக்ஷன் வந்து கிரேட்டர் ஃபோர்ஸை பொறுத்து இருக்கும். அட் த சேம் டைம் ரெண்டும் ஒரே லைனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கும். எது வந்து பெருசோ அதை ஃபஸ்ட் கொடுக்கணும், அதுதான் இதுக்கு மீனிங். நெக்ஸ்ட்டு, ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். A simple deduction from the parallelogram of forces is the following theorem known as triangle of forces. If three forces acting at a point can be represented in magnitude and direction by the sides of the triangle taken in order, they will be in equilibrium. இது என்ன சொல்கிறாங்கன்னா, parallelogram lawலேருந்து எடுத்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்றது.
இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 3 ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை வந்து அப்படியே நம்ம சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளில் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னா அது வந்து ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓன்ற பாயிண்டில் இருந்து தான் இன்வேர்டாகவும் இருக்கலாம் அவுட்வேர்டாகவும் இருக்கலாம், அதை பொறுத்து மாறும், டயக்ராம் கொஞ்சம் மாறும். இப்போ வந்து இந்த ஓன்ற பாயிண்ட் பொறுத்து தான் இருக்குது. இங்கே வந்து PQR இது 3 ஆக்ட் ஆகுது. இது அப்படியே நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். Pன்றதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம், Rன்றது கீழே போடுறோம்ல அதுக்கு பதிலாக இங்கே மேலே போட்டிருக்கோம். ஆனால் டைரக்ஷன் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் போட்டிருக்கோம். என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் போட்டிருக்கோம். Q வந்து இப்படி போகிறத அதுக்கு பேரலாக இந்த சைடும் போட்டோம்னாலும் பேரலோகிராம் படி பார்த்திங்கனாலும் 2 சைடுமே சேம் Q தான் ஆக்ட் ஆகும். அதனால் இந்த சைடு போட்டிருக்கோம். அப்போ இந்த ABCன்றது நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிளாக கிடைக்கும். இது பேரலோகிராமில் ஒரு பார்ட்டாக இருக்கும். அதுதான் அங்கே ஃபஸ்ட்டே சொன்னாங்க, பேரலோகிராம் லாலேருந்து ஒரு பார்ட்டாக எடுத்தது தான் ட்ரையாங்கிள் ஃபோர்ஸ் ஆஃப் லா. நெக்ஸ்ட்டு, let the forces PQR act at the point O represented in magnitude and direction by the sides of AB, BC and C of the triangle ABC. ABC வச்சு ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். we have to prove that they are in equilibrium. ஈக்குலிபிரியம்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். complete the parallelogram. நம்ம வந்து பேரலோகிராமாக மாற்றிடுறோம். as AD is equal and parallel to BC, AD represented in Q in magnitude and direction, P plus Q equal to AB plus AD that is equal to AC. parallelogram law படி AB plus AD equal to BC AC நம்மளுக்கு கிடைக்கும். This shows that the resultant of forces P and Q at O is represented in magnitude and direction by AC. The third force R acts at O and it is represented in magnitude and direction by CA. நம்மளுக்கு ஏசின்னு தான் கிடைக்கும். ஆனால் வந்து தேர்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, சிஏன்ற டைரக்ஷனில் இருக்குது. அப்போ P + Q + R நம்மளுக்கு என்ன, ஏசி அட் ஓ ப்ளஸ் சிஏ அட் ஓ. நம்மளுக்கு பேரலோகிராம் லா படி ஏசின்ற டைரக்ஷனில் தான், இங்கே டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். பேரலோகிராம் லா படி ஏசின்ற டைரக்ஷன்ஸில் நம்மளுக்கு இந்த பிக்கும் கியூக்கும் உள்ள ரிசல்டன்ட் வந்து ஏசின்ற டைரக்ஷனில் நடக்கும். நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த 3 ஃபோர்ஸ், ஃபஸ்ட் டைம் 3 ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்களே, அந்த 3ஆவது ஃபோர்ஸ் எங்கிட்ட இருந்து ஆக்ட் ஆகுது, சிஏன்ற டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ அதை 2 ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டுமே 0வாக மாறிடும். அதனால தான் இங்கே 0 போட்டிருக்காங்க. அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த above theorem the forces PQR are represented by the sides of the triangle ABC only in magnitude and direction but not in the position. The forces act at the point do not act along the sides of the triangle. ட்ரையாங்கிளோட சைட்ஸில் நம்மளுக்கு ஆக்ட் ஆகலை, ஒரு பாயிண்ட் நோக்கி தான் ஆக்ட் ஆகுது. நம்ம அதை ட்ரையாங்கிளில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. From the proof, the above theorem it is clear that the resultant of the forces represented in magnitude and direction by the two sides AB and BC of the triangle ABC is represented in magnitude and direction by AC. This principle is stated as the follow. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்டன்ட் வந்து ஏசியில் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபோர்ஸ் வந்து சிஏன்ற டைரக்ஷனில் இருக்குல்ல, அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, 2 forces acting at the point are represented in magnitude and direction by the 2 sides of the triangle taken in same order. The resultant will be represented in magnitude and direction by the third side taken in reverse order. இது ரெண்டும் சேம் ஆர்டரில் தான் இருக்கும், பியும் கியூவும். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள் லாவுக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக இது கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, பெர்பெண்டிகுலர் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். If 3 forces acting at a point are such that their magnitude are proportional to the sides of the triangle, their direction are perpendicular to the corresponding sides, all inward or outward, then also the forces will be in equilibrium. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, 3 ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, மேக்னிடியூடு வந்து ப்ரொப்போர்ஷனல் டு த சைட் ஆஃப், அதோட மேக்னிடியூடெல்லாம் வந்து சைட் ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ப்ரொப்போர்ஷ்னலாக இருக்குது. their direction are perpendicular to the corresponding angles. அந்த ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிளுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஒன்று இன்வேர்டாகவும் இருக்கலாம், இல்லை அவுட்வேர்டாகவும் இருக்கலாம்.
தென் ஆல்சோ த ஃபோர்ஸஸ் வில் பி, அப்பையும் நம்மளுக்கு ஈக்குலிபிரியமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஒரு பாயிண்டில், அதோட மேக்னிடியூட் வந்து ட்ரையாங்கிளோட சைடுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது. டைரக்ஷன் வந்து பெர்பெண்டிகுலர் டு த கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக இருக்குது. கரஸ்பாண்டிங் ஆங்கிளுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க டைரக்ஷன். எல்லாமே இன்வேர்டாகவும் இருக்கலாம், அவுட்வேர்டாகவும் இருக்கலாம். இந்த டயக்ராமில் இங்கே வந்து அவுட்வேர்டு எடுத்திருக்காங்க, எல்லாமே அவுட்வேர்ட் ஃபோர்ஸாக எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்பையும் ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. The above result will also be true if the direction of the force of being perpendicular to the corresponding sides make equal angle in the same sense with the proof is exactly similar. என்ன சொல்கிறாங்கன்னா, டைரக்ஷனை வந்து நம்ம பர்பெண்டிகுலராக எடுத்த மாதிரி சேம் ஈக்குவலாக ஆங்கிளாக இருக்குதுன்னு நம்ம எடுத்தாலுமே இது வந்து ட்ரூவாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு converse of the triangle of forces. If 3 forces acting at a point are in equilibrium, then any triangle drawn so as to have its sides parallel to the direction of the forces shall represent them in magnitude also. இப்போ 3 forces acting at a பாயிண்ட்டாக இருக்குது, அது வந்து ஈக்குலிபிரியமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரையாங்கிளில் நம்ம வரையலாம். அப்படின்னு ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்றாப்புல நம்ம சைடை வந்து பேரலாக எடுத்து நம்ம இது பண்ணலாம். மேக்னிடியூட்னே அது வந்து ரெப்ரசன்ட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு அப்படி ரெப்ரசன்ட் ஆகும்னு சொல்லிட்டு தானே நம்ம வந்து 3 ஈக்குலிபிரியமாக இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். இங்கே வந்து ஈக்குலிபிரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிளில் இது பண்ண முடியும் அப்படின்றாங்க. அவ்வளோதான் கான்வர்ஸ். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Let 3 forces PQ are acting at O along the direction OL, OM, ON, OL, OM, ON. Keep it in equilibrium. X, Y, Z is the triangle. X, Y, Z is the triangle such that the sides Y, Z, ZX, XY are parallel. Y, Z to ZX to XY parallel of the direction of the PQRக்கு பேரலாக இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். We have to prove that the sides of the triangle வந்து proportional to the magnitude. இந்த சைடு வந்து இதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. கான்வர்ஸ் வந்து ப்ரொபோஷ்னலாக இருக்கும். நம்ம ஈக்குலிபிரியம்னு எடுத்துகிட்டு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். நம்ம ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னு ஃபஸ்ட் எடுத்துகிட்டு ஈக்குலிபிரியம்னு சொன்னோம். கான்வர்ஸில் ஈக்குலிபிரியமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும் மேக்னிடியூடுன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுதான் இங்கே YZ by P ஈக்குவல் டு ZX by Q ஈக்குவல் டு XY by R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் தானே நம்மளுக்கு ப்ரொபோஷனல். இதுவும் ப்ரொபோஷனல், இதுவும் ப்ரொபோஷனல், இதுவும் ப்ரொபோஷனல். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. The sides of the triangle will be proportional to PQR. Next, polygon of forces. இப்போ நம்ம parallelogram triangle பார்த்த மாதிரி polygon. Any number of forces acting at a point can be represented in magnitude and direction by the sides of a polygon taken in order. ஒரு ஆர்டராக வரிசையாக தான் கொண்டு போகணும். இங்கே கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து இங்கே போயிருக்கு, இங்கேருந்து இந்த பக்கம் போயிருக்கு, இங்கேருந்து இந்த பக்கம் போயிருக்கு. எல்லாமே வந்து ஆர்டர் மாறாமல் அந்த சர்க்குலேட் ஆர்டர்லேயே இருக்கணும். சர்க்கிள் அதாவது க்ளோஸ்டு பாத் மாதிரியே நம்மளுக்கு வரணும். அந்த டைரக்ஷன் மாறிடக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா அந்த ஃபோர்ஸ் எல்லாமே ஈக்குலிபிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை நம்ம இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம். நம்ம எப்படி ட்ரையாங்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணோமோ பேரலோகிராமில் எப்படி ஈக்குலிபிரியமாக இருந்ததோ அது மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு பாலிகன் எந்த ஒரு நீங்கள் ஷேப் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஒவ்வொரு ரெண்டு ஃபோர்ஸாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்திங்கன்னா ட்ரையாங்கிளில் அப்படி வந்துடும். B1 B2 B3 மட்டும் எடுத்திங்கன்னா ட்ரையாங்கிளில் அப்படி வரும். அடுத்து B1 B2 B3 B4 வச்சு எடுத்திங்கன்னா பேரலோகிராமில் அப்படி வரும். அடுத்து இது அப்படி எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுக்கும்போது இந்த ட்ரையாங்கிள் அண்ட் பேரலோகிராமில் வச்சு நம்ம மொத்தமாக ப்ரூஃப் பண்ணிடலாம். கடைசியில் நம்மளுக்கு ரிசல்டன்ட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லாஸ்ட் ஃபோர்ஸ் Pn இஸ் ரெப்ரசன்டட் பை Bn B1 வரும்.
அப்போ P1 + P2 + எக்ஸெட்ரா Pn-1 + Pn = நம்மளுக்கு 0வாக கிடச்சிரும். இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இதுவும் ஈக்குலிபிரியம்னு வச்சுக்கோங்க. இதை ரெண்டும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு 0 ஆயிரும். ஈக்குலிபிரியம்னாலே நம்மளுக்கு எல்லா ஃபோர்ஸும் ஆட் பண்ணும்போது 0 தானே கிடைக்கும். அதை கடைசியில் மொத்தமாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The above theorem is true even when the forces acting at two are not in the same plane. சேம் பிளேனில் இல்லைனாட்டியுமே இது வந்து ட்ரூவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. The converse of the polygon of forces is not true. ஆனால் கான்வர்ஸ் பார்ட் வந்து நாட் ட்ரூன்னு சொல்கிறாங்க. Converse of the triangle of forces is true because whenever the direction of three forces acting at a point and keeping it in equilibrium are known, all the triangle drawn with their sides and parallel to this direction will be similar and hence represent the force in magnitude also. But in case of more than three forces, நம்மளுக்கு ட்ரையாங்கிள் அது ஒன்றும் சொல்லலை. ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் வந்து கான்வர்ஸ் பார்ட்டு, ட்ரையாங்கிளாக மட்டும்தான் வந்து கான்வர்ஸ் பார்ட்டு ட்ரூவாக இருக்கும். 3 ஃபோர்ஸஸ்க்கு மேலே ஆக்ட் ஆனாலே நம்மளுக்கு கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூவாக இருக்காது. நம்ம பார்த்தோம்ல, ஈக்குலிபிரியமாக இருந்தால் வந்து அதோட மேக்னிடியூட் வந்து நம்மளால் ப்ரொபோர்ஷனல்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோம்ல. அந்த இது வந்து இங்கே வந்து நாட் ட்ரூன்னு சொல்கிறாங்க கான்வர்ஸ் ஆஃப் பாலிகன் தியரம்க்கு. Next, Lami's theorem. Further, Lami gave the converse of the triangle of forces in the trigonometrical form. Lami's theorem என்னன்னா, if three forces acting at a point are in equilibrium, each forces is proportional to the sine of the angle between the other two forces. நம்ம அங்கே எப்படி ஒவ்வொரு ஃபோர்ஸும் வந்து ப்ரொபோஷ்னல் டு த அந்த மேக்னிடியூடுக்கு அந்த ட்ரையாங்கிள் வச்சு நம்ம சொன்னோம்ல, இங்கே வந்து ஆங்கிளாகவே சொல்லிட்டாங்க. சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ, மற்ற ரெண்டு ஃபோர்ஸுக்கும் உள்ள ஆங்கிள் இருக்குல்ல, இடையில உள்ள ஆங்கிளுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு டேரெக்டாக லாமிஸ் தியரத்தில் சொல்லிட்டாங்க. இதுதான் லாமிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து முக்கியமான தியரம். இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த ஃபைனலாக வர இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 forces acting at a point are in equilibrium. 3 ஃபோர்ஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, அது வந்து ஈக்குலிபிரியமாக இருந்ததுன்னா ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷ்னல் டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ. ஒவ்வொரு ஃபோர்ஸும் ப்ரொபோஷ்னல் டு த சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ. ரெண்டு ஃபோர்ஸுக்கும் இடையில உள்ள ஆங்கிளுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராமில் கூட பாருங்கள். இப்போது இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் வரும், இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் வரும், இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் வரும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைன் ஆஃப் Q, R, ஆங்கிள் பிட்வீன் Q அண்ட் R தான் நம்ம எடுத்துக்கணும். ஈக்குவல் டு Q பை சைன் ஆஃப் R, P ஈக்குவல் டு R பை சைன் ஆஃப் P, Q. PQக்கு இடையில உள்ள ஆங்கிள் நம்ம என்னவா அங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோமோ அதை எடுத்துக்க வேண்டியதான். P by sin Q, R equal to Q by sin R, P equal to R by sin P, Q. P எடுக்கும்போது QRக்குள்ள ஆங்கிள், Q எடுக்கும்போது RPக்குள்ள ஆங்கிள், R எடுக்கும்போது PQக்குள்ள ஆங்கிள். இதுதான் வந்து லாமிஸ் தியரம். இது வந்து நிறைய ப்ராப்ளம்லேயும் கேட்பாங்க. லாமிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டாகவே கேட்கலாம். இந்த மாதிரி கொடுத்து இது எது லாமிஸ் தியரம்னு கேட்கலாம். சைனுக்கு பதிலாக காசு கூட கொடுக்கலாம், அந்த மாதிரி எதுனாலும் கொடுக்கலாம். லாமிஸ் தியரம் முக்கியமானது, மறந்துடாதீங்க. 2 forces act on a particle. If the sum and difference of the forces are at right angle to each other, show that the forces are in equal. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்க்கலாம். இப்போ 2 ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் ஆன பார்ட்டிக்கல், ஒரு பார்ட்டிக்கலில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த 2 ஃபோர்ஸோட சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்களே, அந்த 2 ஃபோர்ஸும் எப்படி இருக்குன்னா ரைட் ஆங்கிள் டு ஈச் அதராக இருக்குது. ஷோ தட் த ஃபோர்ஸஸ் ஆர் இன் ஈக்குவல் மேக்னிடியூட். ஈக்குவல் மேக்னிடியூடில் தான் இருக்குன்றதை நம்ம சொல்கிறாங்க. இப்போ PQன்றது நம்ம 2 ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஏல ஆக்ட் ஆகுது 2 ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். மேக்னிடியூட் டைரக்ஷன் பற்றி ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். அப்போ P + Q என்னவாக இருக்கும்? AB + AD ஈக்குவல் டு நம்மளுக்கு AC, பேரலோகிராமில் அப்படி. அப்போ ஏசின்ற டைரக்ஷனில் இருக்கும், சம் ஆஃப் த 2 ஃபோர்ஸஸாக இருக்கும். இதுவே P - Q என்னவாக இருக்கும்? சம் அண்ட் டிஃப்ரென்ஸ்ன்னு தானே சொல்லியிருக்காங்க. P - Q என்னவாக இருக்கும்? AB - AD. இந்த ADயை வந்து
நம்ம டிஏன்னு எழுதுகிறோம். அப்போ டிஏன்னு எழுதுனோம்னா நெகட்டிவ் டைரக்ஷன், அப்போ மைனஸ் போடும்போது இங்கே ப்ளஸ் டிஏன்னு மாறிடும். அப்போ டிஏ ப்ளஸ் ஏபிங்கும்போது நம்மளுக்கு டிபி அப்படின்னு மாறிடும். டிஏ ப்ளஸ் ஏபி ட்ரையாங்கிள் லா படி டிபின்னு மாறிடும். டிபி இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸ். இப்போது it is given that the AC and DB are at right angles. ACயையும் DBயையும் ரைட் ஆங்கிள்னு எடுத்துக்கணும். AC அண்டு டிபி ரெண்டுமே ரைட் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடம் வந்து ரைட் ஆங்கிளாக இருக்குது கொடுத்துருக்கனால ரைட் ஆங்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா பேரலோகிராமில் ஏபிசிடி வந்து டயக்னல் வந்து கட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதராக இருந்துச்சுன்னா அது வந்து ராம்பஸாக இருக்குமா? பேரலோகிராமில் நடுவில் டயக்னலில் வந்து 90 டிகிரியில் கட்டாச்சு அப்படின்னா அது ராம்பஸ்ன்னு சொல்லுவோமா? அப்போ ராம்பஸில் நம்மளுக்கு சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏடியாக தான் இருக்கும். பி ஈக்குவல் டு கியூ இன் மேக்னிடியூடாக இருக்கும். அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சமம் கொஞ்சம் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏபின்றது 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு ஹரிசாண்டல் லைனில் இருக்குது. அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து சின்னு சொல்கிறாங்க. அது ரெண்டுலேயும் ஒரு ஸ்ட்ரிங் கட்டி விட்டு அதில் ஒரு வெயிட் தொங்க விட்டுருக்காங்க. அந்த சீன்ற பாயிண்டில் வந்து வெயிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராமில் இருக்கிறது தான் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா திரும்ப ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம லாமிஸ் தியரம் படி இந்த மாதிரி எழுதலாம். T1 இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு அதோட ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிள், இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இது அதோட ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா சைன் இசிபி இந்த ஆங்கிள் தான் வந்து இதுக்கு ஆப்போசிட்டான ஆங்கிள். இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இசிஏ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இசிபியை வந்து சைன் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதும்போது காஸ் ஏபிசின்னு கிடைக்கும். இதே வந்து இசிஏவை பார்த்திங்கன்னா காஸ் பிஏசின்னு கிடைக்கும். அப்போ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா காஸ் ஏ காஸ் பிக்கான ஃபார்முலா இருக்கும். காஸ் பி ஈக்குவல் டு C² + A² - B²/2CA. இதே காஸ் ஏன்னா B² + C² மைனஸ் இங்கே ஏ வந்தால் இங்கே மைனஸ் A² போடுவோம், இங்கே பி வந்தால் இங்கே மைனஸ் B² போடுவோம். அந்த டேர்மை விட்டுட்டு மற்ற 2 டேர்மை கீழே எழுதுவோம். இது வந்து காஸ்க்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஷியோ கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த இதில் கொஷினை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஏபிசின்றது ட்ரையாங்கிளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. PQR ஆக்டிங் அலாங் த லைன்ஸ் AOB அண்ட் OC அப்படின்னு ஈக்லிபிரியமாக இருக்குது OA OB OCன்றது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா P/Q/R வந்து ஈக்குவல் டு இதுவாக இருக்கும். எப்போன்னா O வந்து சர்க்கம் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். சர்க்கம் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் O இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுவே O வந்து இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன், ஆர்த்தோ சென்டராக இருந்தால் இந்த கண்டிஷன், சென்ட்ராய்டாக இருந்தால் இந்த கண்டிஷன். இந்த 4 கண்டிஷனே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது வந்து டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் சம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது நீங்கள் செஞ்சு போடுற அளவுக்கு டைம் இருக்காது. அதனால தான் நான் டைரெக்டாக இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு க்ளூ வச்சு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கம் சென்டர்னால் இது, இன்சென்டர்னால் இது, ஆர்த்தோ சென்டர்னால் இது, சென்ட்ராய்னா இது. PQRோட ரேஷியோ. ஒரு ட்ரையாங்கிளில் PQRன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு, அது வந்து ஈக்லிபிரியமாக இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த OA OB OCன்ல தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஈக்லிபிரியமாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ப்ரூஃப் வேணும்னா வீடியோவாக பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஃபுல்லாகவே ப்ரூஃப் இருக்கும். எல்லா சம்முக்குமே ப்ரூஃப் இருக்கும். வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் கிடைக்கும். ப்ரூஃப் வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். An extended form of the parallelogram law of force. parallelogram law of forceோட extended form என்ன? இது வந்து இதுவும் ஒரு தியரம் தான். இந்த மாதிரி தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் கூட கேட்கலாம். If forces lambda into OA mu OB acting at
point O along the lines OA and OB. The resultant will be the force lambda plus mu into OC, where C is the point of AB, such that lambda AC equal to mu CB. lambda AC equal to mu CB நம்ம எடுக்கும்போது மட்டும்தான் lambda OA mu OB ஓட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்னா lambda plus mu into OCன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே எடுத்திருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கல. இதுதான் வந்து நம்மளுக்கு தியரம் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். நான் அதனால தான் ப்ரூஃப்லாம் சொல்லாமல் போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு கராலரி. இஃப் வி புட் lambda equal to 1 equal to mu, லாம்டாக்கும் மியூக்கும் 1ன்னு கொடுத்தோம்னா C become the mid point of the, இப்போ ஏக்கும் பிக்கும் இடையில இந்த சின்ற பாயிண்ட் வச்சுருக்கோம். ஒரு சைடு லாம்டா, இன்னொரு சைடு மியூ அப்படின்னு எடுத்திருக்கோம். இதோட ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா லாம்டா மியூன்னு, இங்கே லாம்டா இங்கே மியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் இப்படி இந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் லாம்டாக்கும் மியூக்கும் 1 போடுங்க. ரெண்டு பக்கமும் ஒன்றுன்னா சின்றது மிட் பாயிண்ட்டாக ஆயிருமா? ரெண்டு பக்கமும் 1:1 ரேஷியோவில் இருக்குன்னா சின்றது மிட் பாயிண்ட்டாக இருக்குமா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா இதில் 1 போட்டிங்கன்னா OA plus OB equal to 2 into OC. The resultant of two forces represented completely by OA and OB represented by 2 OC, where C is the midpoint of AB. இதுதான் வந்து கராலரி. இந்த மாதிரி கராலரிலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. This result which will be greatly useful in the solution of number of problems, also obvious from the parallelogram law, since OA plus OB equal to OD. C is the midpoint of the diagonal. parallelogram lawல கூட வந்து C வந்து midpoint of the diagonal இருக்கும். நம்ம இதை தானே எக்ஸ்டெண்ட் பண்ணி parallelogram மாற்றுறோம். அப்போ இந்த Cன்றது டயக்னலுக்கு மிட் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த பாயிண்ட்டுங்கும்போது நம்மளுக்கு 2 டைம்ஸாக கிடைக்கும். இந்த ஒரு சைடு மட்டும் தானே வந்திருக்கு ரிசல்டன்ட்டில், இது ஒரு சைடு தானே வந்திருக்கு, இன்னொரு சைடு இருக்குல்ல, அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் இந்த சைடுன்னு நம்மளுக்கு கிடைக்கிது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கண்டிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அப்பான் அ பார்ட்டிக்கல். எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அங்கே வந்து ஈக்குலிபிரியம்க்கு என்ன கண்டிஷன், நம்ம அங்கே 2 ஃபோர்ஸுக்கு ஆல்ரெடி கண்டிஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கணும், லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து சேமாக இருக்கணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம 2 ஃபோர்ஸை வந்து ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். இங்கே வந்து 2க்கு மேலே உள்ள எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அது ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்னன்றதை பார்க்குறோம். Forces acting at a point are in equilibrium when their resultant is 0. ஈக்குலிபிரியம் நம்ம எப்போ சொல்லுவோம், ரிசல்டன்ட் வந்து 0வாக இருக்கணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் when be satisfied, நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் a பாயிண்ட், அந்த ரிஜிட் பாடியாக இருக்கட்டும் ஒரு பார்ட்டிக்கலாக இருக்கட்டும், நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் எத்தனை ஆக்ட் ஆனாலும் அந்த பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா அதுதான் வந்து ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக்கல் அண்ட் கிராஃபிக்கல் கண்டிஷன். ஆல்ரெடி ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸ்லேயும் பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸ்லேயும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ரெண்டுலேயுமே சொல்லியிருந்தாங்க வந்து க்ளோஸ்டு பாத்தில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டுலேயுமே சொல்லியிருந்தாங்க. அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அனாலிட்டிக்கல் கண்டிஷன். இஃப் வி ரிசால்வ் த ஃபோர்ஸஸ் இன் எனி 2 direction at right angle and the sum of the components in these direction x and y, the resultant r is given by r square equal to x square plus y square. நம்ம 90 டிகிரியாக இருந்தால் நம்ம கராலரியில் கூட பார்த்தோம்னா 90 டிகிரியாக இருந்தால் வந்து ரிசல்டன்ட் வந்து ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயராக இருக்கும்னு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஃபோர்ஸஸ் ஆர் இன் ஈக்குலிபிரியம்னு இருந்துச்சுன்னா ஆர் வந்து 0வாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து 0வாக இருக்கும். இந்த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த 2 ரியல் குவான்டிட்டிஸ் கேன் நாட் பி 0 அன்லெஸ் ஈச் குவான்டிட்டி செப்பரேட்லி. ஒவ்வொன்றும் 0வாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து 0ன்னு சொல்ல முடியும். அப்போ எக்ஸும் 0வாக இருக்கும், ஒய்யும் 0வாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 0ன்னு சொல்லணும். எப்போ சொல்லுவோன்னா ரெண்டுமே வந்து 0வாக இருக்கும்போது மட்டும் தானே. அதை தான் சொல்லியிருக்காங்க. இஃப் எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ஆர் இன் ஈக்குலிபிரியம், த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த ரிசால்ட் பார்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் in any 2 perpendicular direction must be 0 separately. எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது ஈக்குலிபிரியமாக இருக்கணும்னா சம் ஆஃப் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த ரிசால்வ்டு பார்ட், அதோட ரிசால்வ்டு பார்ட், அந்த ஃபோர்ஸோட ரிசால்வ்டு பார்ட் எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா இன் எனி 2 perpendicular direction
நம்ம அந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலில் பார்ப்போம்ல, அது மாதிரி நீங்கள் ரிசால்வ் பண்ணிங்கன்னா அது வந்து 0வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்வர்ஸ்லி இஃப் த algebraic sum of the result part of the forces acting at a point in any two perpendicular direction are 0 separately, the forces will be in கான்வர்ஸ் பார்ட்டும் ட்ரூவாக தான் இருக்கும். நம்ம ரிசால்ட் பார்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2 டேரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டேரக்ஷனை பொறுத்து நீங்கள் இது பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஈக்குலிபிரியமாக இருந்தால் இந்த மாதிரி ரிசால்ட் பார்ட்டை வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பாயிண்டில் வந்து பெர்பெண்டிகுலர் டேரக்ஷனில் 0வாக இருக்கும்னு சொல்கிறாங்க. This because when x equal to 0 and y equal to 0 we must have r equal to 0. அதுதான் x equal to 0 y equal to 0வாக இருந்தால் r equal to 0வாக இருக்கும். இதுவே வந்து r equal to 0ன்னு எடுத்துக்கிட்டால் x equal to 0 y equal to 0ன்னு கிடைக்கும். அதுதான் கான்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் ரெப்ரசன்டட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்கே ஒரு பாயிண்டில் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பொறுத்து ஒரு ஃபோர்ஸ் எந்தெந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. வேறு ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர். ஏபிசிடின்றது ஒரு ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஷோ தட் த ஃபோர்ஸ் ஆர் இன் ஈக்குலிபிரியமாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லா ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரிசால்ட் பார்ட்டு. இந்த ரிசால்ட் பார்ட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஏபி ப்ளஸ் 2BC ப்ளஸ் 2CD ப்ளஸ் டிஏ ப்ளஸ் இங்கே 2 இருக்கிறத இது 3 நம்ம தனியாக எடுத்துக்குவோம். ஒன்றா வச்சு இங்கே எழுதிக்கிறோம். ஏபி பிசி சிடி டிஏ இது என்னது ஸ்கொயர். ஏபிசிடி வந்து ஸ்கொயருன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயரோட சைட்ஸ் தான் இது 4. அந்த ஆர்டரும் கரெக்டாக இருக்குது. ஏபி அதுக்கப்புறம் பிசி அடுத்து சிடி அடுத்து டிஏ அந்த க்ளோஸ்டு ஆர்டரில் கரெக்டாக வந்திருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும். பாலிகன் லா படி ஈக்குலிபிரியமாக இருக்கும். அப்போ இது நம்மளுக்கு 0. நெக்ஸ்ட்டு பிசி சிடி டிபி இது ட்ரையாங்கிள். பிசி சிடி டிபி அப்படி பார்த்திங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஈக்குலிபிரியம் தான் கிடைக்கிது. அப்போது இங்கேயும் உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ 0 வெக்டார் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஹென்ஸ் த ஃபோர்ஸஸ் ஆர் இன் ஈக்குலிபிரியம். அவ்வளோதான். ஈக்குலிபிரியம்க்கு இதுதான் கண்டிஷன். இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும். அவ்வளோதான். இந்த யூனிட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால நான் யூனிட் 4 சைமல்டேனியஸாக இதோட போடலான்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் கொஞ்சம் தேடி எடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எடுக்கிற வரைக்கும் நான் யூனிட் 4 அப்பப்போ போட்டுறேன். 2 வீடியோவுமே நான் 2 யூனிட்டையுமே சைமல்டேனியஸாக போடுறேன். உங்களுக்கு குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து யூனிட் வைஸ் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. வீடியோ வந்து உங்களுக்கு குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு யூனிட்டை முடிச்சுட்டு கூட அடுத்த யூனிட் பாருங்கள். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் போடுங்க. ஒருத்தவங்க மட்டும் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டெஃபனிஷன் ஃபார்முலா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.